ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிநடம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பார்ட். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து ஜிடிபினா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஜிடிபிலேயே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெற்றிநடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கணும். ஸோ ஜிடிபி ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ் ஒன்லி த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. For example, the market value of apples produced in Kashmir are included in our GDP. Since Kashmir is in India, the market value of apples produced in California, even if they are sold in Indian markets, are not included in our GDP because California is in the US. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவுக்குள்ளே விளைய வச்ச அந்த பொருட்களுடைய மார்க்கெட் வேல்யூ மட்டும்தான் ஜிடிபியில் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஷ்மீரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பிள்ஸ், ஸோ அதோடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூவை ஜிடிபிக்கு நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஆனால் இதே ஆப்பிளே வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அது வந்து இந்தியாவில் விற்றாலுமே அது அந்த பர்டிகுலர் அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு பார்க்கும்போது யூஎஸில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில். ஸோ அதனால அந்த ஆப்பிள்ஸுடைய இது மார்க்கெட் வேல்யூவை நம்ம ஜிடிபியில் கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா produced during a time period. So the GDP of a country measures the market value of goods and services produced only during a specified time period. The goods and services produced in earlier periods are not included. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் டைம் பீரியட், ஓகே, ஒரு ஸ்பெசிஃபைடு டைம், ஒரு வருஷம்னா அந்த வருஷத்தோடைய அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த விலைகளோ அதோடைய மதிப்புகளை வந்து கணக்கீடு பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்னா, இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்ட் போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிடிபி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனுவலினா வருஷத்துக்கு ஒரு தடவையும், குவார்ட்டர்லி அப்படின்னா 3 monthsக்கு ஒன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ த ஆனுவல் ஜிடிபி அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் இயர்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், April 1st March 31st வரைக்கும். ஸோ இது வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுடைய ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடர்ன் கான்செப்ட் யார் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் கஸ்னெட்ஸ் ஃபார் அ US காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபியை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். ஸோ ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், அதாவது செலவு பண்ணுறது, செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ரோச்சில் வந்து பார்க்கும்போது, இன் திஸ் மெத்தட் த ஜிடிபி இஸ் மெஷர்ட் பை ஆடிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி டியூரிங் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு நம்ம அந்த ஃபைனலாக கொண்டு வரப்பட்ட அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்மளால் ஆன எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளால் ஆகப்பட்ட செலவினங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்கம் அப்ரோச். திஸ் மெத்தட் லுக்ஸ் அட் ஜிடிபி ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த earnings ஆஃப் த men and women who are involved in producing the goods and service. The income approach to measuring GDP is Y is equal to wages plus rent plus interest plus profit. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இப்போ வந்து நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு அந்த இன்கம் வருது அப்படின்னா மெயினாக யாருக்கு போகும் அப்படின்னா, யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக போகும். ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கான ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச். இன்னொன்று என்ன அப்படின்னும்போது, a cup of tea served to you in a hotel is a final good. The goods used to produce tea powder, milk and sugar are intermediate goods. Since they form a part of the final good, the cup of tea. One way to measure the market value of the cup of tea is to add the value produced by each intermediate good used to produce it.
The sum of the value added by all the intermediate goods used in the production gives us the total value of the final goods produced in the economy. ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிபி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும் போதே நம்ம அது சொல்லியிருப்போம். ஸோ ஃபைனல் குட் அப்படின்றது ஒரு ஹோட்டலில் போய்ட்டு நம்ம ஒரு கப் ஆஃப் டீ ஆர்டர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டீ தான் வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட், அந்த ஃபைனல் குட்ஸு. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகரு, மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து டீ பவுட்ரு, இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்மீடியேட் கூட்ஸோடைய அந்த இம்பார்ட்டன்ஸையும் அந்த வேல்யூ ஆடட் அந்த மெட்டீரியல்ஸோடைய இப்போ வந்து ஒரு சுகர் 2 rupees அப்படின்னா அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் ஃபைனலாக வரக்கூடிய அந்த டீயோட விலையும் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேல்யூ ஆடட் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க, டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. ஸோ அந்த வேல்யூ, டீ பவுடருடைய வேல்யூ, மில்கோட வேல்யூ, சுகரோட வேல்யூ, இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஃபைனல் ப்ராடக்டாக ஃபைனல் குட்ஸாக கிடைக்கக்கூடிய டீயோட விலையை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நம்மளுடைய ஜிடிபியை வச்சு டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் கூட நம்மளுடைய கண்ட்ரியை வந்து எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், கைட் டு எக்கனாமிக் பிளானிங். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து பொருளாதாரத்தை பிளான் பண்ணிக்கலாம், எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜிடிபியிலேருந்து கற்றுக்க முடியும். ஸோ இப்போது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. ஸோ எதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா, the GDP includes only the goods and service sold in the market. The service provided by parents to their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்தெந்த பொருட்கள் வந்து எந்தெந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணப்படுதோ அதெல்லாம் மட்டும்தான் நம்ம ஜிடிபியோட கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம சில்ட்ரனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலரான சர்வீஸ், நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எல்லாமே வந்து ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இது வந்து மார்க்கெட்டில் சோல்ட் பண்ணப்படுற பொருள் கிடையாது. ஸோ அதே மாதிரி க்ளீன் ஏர் விச் இஸ் வைட்டல் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஹேஸ் நோ மார்க்கெட் வேல்யூ அண்ட் இஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. ஸோ க்ளீன் ஏர் அப்படின்றது காற்று அப்படின்னும் போது எல்லாருக்குமே, அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் காற்றுன்றது ஒரு எசென்ஷியல் ஒன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு மார்க்கெட் வேல்யூவும் இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால் இதுவும் ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஸோ in this 1970s, schools and banks did not permit the use of ballpoint pens. This is because the ones available in India were of very poor quality. Since then, not only has there been a substantial increase in the quality of ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. The improvement in quality of goods is very important, but it is not captured by the GDP. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1970s வந்து ஸ்கூல்ஸ்லேயோ பேங்க்ஸ்லேயோ வந்து பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிகாஸ் அதோடைய அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குமா. இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும்போது, இது வந்து குவான்டிட்டியை தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து குவாலிட்டியை வச்சு நம்ம முடிவு பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து அதோடைய குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து அது குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஜிடிபிக்கும் சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி. ஸோ த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி மே பி growing rapidly, but income may be distributed so unequally that only a small percentage of people may be benefiting from it. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னும்போது, இப்போது ஜிடிபி வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்க்ரீஸ் ஆனாலும், அப்போது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மக்களாகிய நம்ம சைடுமே என்ன இருக்கணும், இன்கம் அப்படின்ற ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். பட் அந்த ஒரு பர்டிகுலர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஒன்லி ஜிடிபி மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு சேர வேண்டிய இந்த இன்கம் எல்லாமே அன்ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஸோ இதனாலேயும் நம்மளுக்கு ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக்லாக்ஸ் இருக்க தான் செய்யுது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது the GDP does not tell us about the kind of life people are living. So high level of per capita real GDP can go hand in hand with very low health condition of people and undemocratic political system, high pollution and suicide rate. ஸோ ஜிடிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரத்தை பற்றி வந்து எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு வரும்போது அந்த அவங்களுடைய லோ ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அன்டெமோக்ராட்டிக்காக இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஹை பொல்யூஷன் அண்ட் சூசைட் ரேட் எல்லாமே, சூசைட் ரேட் அப்படின்னு வரும்போது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றது பற்றி மட்டும் இல்லாமல் பீப்புளோட ஓவரால் லிவிங் ஸ்டேட் பற்றி மட்டும்தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி வந்து ஜிடிபி வந்து நம்மளுக்கு சொல்லப்படுறதில்ல. ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. The Central Statistical Organization under the Ministry of Statistical Department keeps the records. ஸோ இதெல்லாம் யார் வச்சுருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன். அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அன் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ் லைக் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு ஆனுவல் சர்வே கண்டக்ட் பண்ணி, ஸோ இந்த 2 விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்பைல் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இருக்குது நம்மளுடைய ஜிடிபி ரேட், எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ இது தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது வீடியோ, லைக் வேறு சப்ஜெக்ட்டுக்கு தேவை அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்க